வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பில்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணி கால் அண்ட் புட், ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கணும், அதே மாதிரி சேம் எக்ஸ்பைரியில் வாங்கணும் சரிங்களா. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனாலும் சரி, அதில் டவுன் ட்ரெண்ட் போனாலும் சரி, மேலே போனாலும் சரி, மார்க்கெட் கீழே போனாலும் சரி, நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வரும். ஆனால் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட் போயே ஆகும். போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. மூமெண்ட் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வந்து லாஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில் சரிங்களா. ஓகே, ஸோ எதனால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் போக போகுது அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அது என்ன மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது, ஒரு பொசிஷன் எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பற்றி சொல்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அட் த மணி கால் அண்ட் புட் ரெண்டுமே நம்ம பை பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்க ஆப்ஷன் செயின் டேட்டா. மார்க்கெட் வந்து 10,768 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அட் த மணின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,750 இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அட் த மணி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பாட்டுக்கு க்ளோஸாக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் அட் த மணி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டேட்டா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கரண்ட் வீக்கான ஹை லோ க்ளோஸ் டேட்டா நமக்கு தேவை. ஸோ வீக்லி சார்ட் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து நான் ஹை லோ க்ளோஸ் இந்த டேட்டா நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம 10,850 ஹை, 10,676 லோ, 10,768 வந்து க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இந்த 3 டேட்டா எடுத்து நம்ம வந்து பிவோட் பாயிண்ட் கால்குலேட்டரில் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணால் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம கழிச்சோம் சரிங்களா. ஸோ நீங்கள் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,764 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் 10,768 ரொம்ப க்ளோஸ் ஆகுது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,851 இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 வந்து 10,950, 3 வந்து பார்த்தீங்கன்னா 11,000. ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளோட நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா 10,700, 10,600, 10,500 இந்த 3 லெவல்ஸ் வந்து ரீச் பண்ணும். ஸோ நம்ம லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் டெக்னிக்கலாக வந்து எந்த பாயிண்ட்ல மூவ் ஆக போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து மிட் பாயிண்ட் வந்து 10 பாயிண்ட் 10,764. ஸோ 10,750 எடுத்துட்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து மந்த்லி டேட்டா வந்து வீக்லிக்கு மாற்றுறேன். வீக்லிக்கும் மந்த்லி எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் தான் சரிங்களா. ப்ரீமியம் வந்து வீக்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மந்த்லி போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 10,750 கால் வந்து 120, புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 rupees இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 220 rupees. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு
ஒரு 17,000 ருபீஸ் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இதே நம்ம மந்த்லி பண்ணினா கண்டிப்பாக வந்து ஒரு டபுள் ஆகும், ஒரு 35,000 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட மந்த்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஏன்னா நமக்கு வந்து 3 வீக்ஸ் டைம் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 டேஸ் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. ஸோ இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகேங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் க்ரீக்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ டெல்டா, காமா, வேகா, தேகா இந்த 4 வேல்யூ வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ 10,750யோட ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்து டெல்டா வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஜீரோதால வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் செயின் நம்ம பார்த்தீங்கன்னா 10,750 கால்க்கு வந்து 0.54, அதே மாதிரி புட்டுக்கு வந்து 0.46. ஸோ இப்படி நம்ம ரெண்டும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து பை பண்ணும்போது நமக்கு ஏன் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நம்ம வந்து இப்போ இந்த டெல்டா வேல்யூ சரிங்களா. ஸோ நிஃப்டியோட ஒவ்வொரு பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 0.54 பைசையில் வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் வருது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அடுத்த மணியில் பை பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த மணியில் வாங்கின ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணியாக ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் 10,200ஓட கால் பார்க்கலாம், 200, 300ஓட டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 95. ஸோ இந்த மணியை மாறிடுச்சுன்னா நம்ம ஸ்பாட்டோட ஒரு பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நமக்கு இங்கே ப்ரீமியம் வந்து 1 ரூபி வந்து 0.9 பைசே 90 பைசே வந்து நம்ம மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது சரிங்களா. ஸோ ஸ்பாட் வந்து மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மணியாக கன்வெர்ட் ஆகும் போது நமக்கு வந்து நம்மளோட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ டெல்டா வேல்யூ நம்ம பார்த்துட்டோம். 10,750 டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ரூபி இருக்குது சரிங்களா. ஓகே. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் அண்ட் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜூலை 16th ஆப்ஷன்ஸ் 10,750 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. கால் அண்ட் புட் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணதுனால நமக்கு வந்து இங்கே டோட்டல் மார்ஜின் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன தேவைப்படுதுன்றது காமிச்சிருது. அதே மாதிரி பே ஆஃப் கிராஃபும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருது. ஸோ இது வந்து அப்ஸ்டாக்கோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண வேண்டாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிங்கை பார்த்துக்கோங்க. அப்ஸ்டாக்கோட டூல்ஸ் அண்ட் கேல்குலேட்டர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஓகேங்களா. ஸோ நான் இந்த செக் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷோ டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்க 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. ஸோ இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 11,250 சரி 11,250 டச் பண்ணும்போது, அதே மாதிரி மார்க்கெட் என்ட்ரியில் 10,200 டச் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குது. 20,000 23,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிரேக் ஈவன். ஸோ எந்த பாயிண்ட்டை வந்து நிஃப்டி வந்து டச் பண்ணி கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வரணும்னா அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே போகும்போது 10,950 வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 10,550 வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் டவுன் சைடில் ப்ராஃபிட் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ ஒரு 4,000 ருபீஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு ஒரு 3,000 ருபீஸ் ஆட் ஆகிட்டே வருது. 4,000, 7,500, 11,000, 15,000. ஸோ 3,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. டவுன் சைடில் அதே மாதிரி தான் 10,450 டச் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வருது. 400, 350, 300. ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணும்போது நமக்கு லெவல்ஸை டச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டோட வியூ என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட வியூ என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா. குளோபல் மார்க்கெட், அதே மாதிரி எஃப்சிஎக்ஸ் நிஃப்டி, அதே மாதிரி நம்ம மார்க்கெட் நியூஸ் நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்க முடியும். அதே மாதிரி லாஸ் வந்து
மினிமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,750 நம்ம என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால. ஸோ ஓகே. ஸோ இந்த லாஸஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இது நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம் ஒன்று. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ட்ரைக் ரைஸ் நம்ம பை பண்ணுறது. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ஆப்ஷன் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியிலேருந்து மந்த்லிக்கு மூவ் ஆகிடுங்க. சரிங்களா? மந்த்லி ஸ்ட்ராட்டஜி மந்த்லி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஜூலை 30 கான்ட்ராக்ட். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் குறையும். ஏன்னா 3 வீக்ஸ் டைம் இருக்குது. 3 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் ப்ராஃபிட் கொடுக்கணும், அதுக்கு அடுத்த வீக் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இன்னொரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணலாம். ஜூலை 30 3 வீக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் மந்த்லி ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் செலெக்ஷன் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எவ்ரி வீக் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே. இந்த பொசிஷன் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எவ்ரி வீக். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா கரண்ட் வீக்கோட டேட்டா எடுத்துக்கிட்டு சரிங்களா? ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே சரிங்களா? ஒரு அதாவது மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ். ஸோ 3:30 அதான் க்ளோசிங் டைம் நமக்கு. ஸோ 3:30க்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷனை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் பை பண்ணுறதுக்கு. ஸோ க்ளோசிங் டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3:25 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டைம் இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து ரெண்டுமே வெயிட் பண்ணுங்க. கால் இன்புட் ரெண்டுமே வெயிட் பண்ணுங்க. ஸோ பை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.